அப்படின்னு அவர் எனக்கு தக்க நேரத்தில் குரல் கொடுப்பார், நிச்சயமாக பதில் கொடுப்பார். நான் கேட்கிற பொழுதெல்லாம் குரல் கொடுப்பார். அதுதான் ஒரு நம்பிக்கை, அதான் ஒரு தாழ்ச்சி. அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை உயர்ந்த பண்புகளாக வளர்த்து கொள்ள இந்த வாரம் முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த வாரத்தை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இது ஆண்டின் பொது காலம் 30ஆம் வாரத்தை தொடங்குகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் நீர் கொடுத்த அந்த தாழ்ச்சி என்ற உயர்ந்த பண்பிற்காக நன்றி கூறுகிறோம். அந்த உயர்ந்த மேலான ஒரு பண்பை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடைபிடித்து தாழ்ச்சியின் மக்களாக வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இந்த தாழ்ச்சி தான் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கிறது. இந்த தாழ்ச்சி தான் எங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை கொடுக்கிறது. இந்த தாழ்ச்சி தான் எங்களுடைய உறவை கட்டி எழுப்புகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்வை சீரோடு